அன்பான தமிழ் உள்ளவங்களே உள்ள ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, காதல் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிற அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ரகசியம் கூட வெளியில் வரலாம், இல்லைனா உங்ககிட்ட சொல்ல நினச்சி சொல்லாமல் விட்ட காதல் வார்த்தைகள், இல்லைனா காதல் டைலாகாக கூட இருக்கலாம். பார்க்கலாம் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட காதல் சொல்ல விரும்புகிற அந்த ஒரு விஷயம் என்ன? தட் ஒன் பர்டிகுலர் மெசேஜ் வெரி ஸ்பெசிஃபிக். ஒன்று அப்பா என் ஸ்பிரிட் டீம் வந்து என்னோட அலைன் ஆகிட்டாங்க. 4th சக்ரா ஆர்கேஞ்சல் ராஃபேல், த டெம்பிள் பாத். ஸோ இப்போதைக்கு அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஹார்ட் சக்ராவை ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி பாஸ்ட் ஊன்ஸ், இல்லைனா வந்து பிளாக்கேஜ், இல்லைனா ஃபியர், அது கூட அதாவது ஹார்ட் சக்கராவை பிளாக் பண்ணும். பயம் அப்படிங்கிறது கூட பயம், அந்த ஷைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் பர்சனோட ஹார்ட் சக்கராவை பிளாக் பண்ணிகிட்ருக்கு. அதை வந்து அவங்க ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் சிறகுகள் இருக்குன்னா இன்னும் அவங்க பறக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக அவங்கக்கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா, இந்த காதல் வந்து ஒரு தெய்வீக காதல், இது வந்து ஒரு டிவைன் பாத், இது வந்து டெம்பிள் பாத், இது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். டெக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. தே ஆர் கோயிங் டு ஓப்பன் அப். கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட காதல் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு இது வந்து அழகான ஒரு காதல், பிரபஞ்சம் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இது ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஜேர்னி. இந்த பாதை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா அவங்க போய் சேர போகிறது ஒரு தங்கத்தாலான மண்டபத்துக்கு. ஸோ அங்கே போகணுன்னா அவங்களுக்கும் சில தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, இல்லைனா வந்து சோல்மேட் ஜேர்னி அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, உங்களோட காதல் வந்து ரொம்ப தெய்வீகமான காதல். 2 பேர்த்துக்குமே அது வந்து டிவைன் லவ், அதில் வந்து அவங்களுக்கு சந்தேகமே இல்லை. த வேர்ல்ட் கார்டு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீஷன். அவங்க வந்து இந்த டார்க்னஸை விட்டுட்டு இந்த வெளிச்சம், இந்த உண்மையான பூமி, மேபி அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு என்னென்ன புரியலை, எங்கே போகிறோன்னு தெரியல அப்படின்ற ஒரு பாதையே இல்லாத ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் தான் அவங்களோட வெளிச்சம், நீங்கள் தான் அவங்களோட கைடிங் லைட் மாதிரி. ஸோ இப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இந்த பூமி அடையிறது தான் அவங்களோட ஒரே ஒரு எண்ணம். அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி இங்கே ஜம்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது புரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வழி எப்படி பிறக்கும் அப்படின்னா, வழி அவங்களோட ஹார்ட் சக்கராவை ஹீல் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த தங்கத்தாலான இந்த மண்டபத்துக்கு, இந்த கடவுளால் அமைக்கப்பட்ட இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இடத்துக்கு அவங்களால வர முடியும். அதுக்கான பாதை இங்கேருந்து தானாக முளைக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ட்கட் கிடைக்கலாம். பட் அவங்க ஃபஸ்ட் ஹீல் பண்ணணும். மேபி ஒரு சிலருக்கு இது உங்களோட எக்ஸாக இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்களோட பாதை வேறு மாதிரி போச்சு. இப்போ நீங்கள் வந்து கை கெட்டா தூரத்தில் இருக்கீங்க. அவங்க வந்து ஒரு டார்க்னஸில் மாட்டிகிட்ருக்கேன்னு நினைக்கலாம். நீங்கள் வந்து தூரமாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஒரு ஒளி வட்டம் உங்களை சுற்றி இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படியே ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்கிறீங்க. இது வந்து அவங்க கொஞ்சம் இப்போது நினைக்கலாம், ஓஹோ மிஸ் பண்ணிட்டேன் போல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. இட்ஸ் லைக் டேக் ஹவ் இட் ரெசனேட்ஸ். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட பர்சன் சொல்ல விரும்புகிற அந்த ஒரு விஷயம். மெசேஜஸ் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். டாஜிங் புல்லட். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட இதில் 2 எனர்ஜி இருக்குது. நான் சொன்ன மாதிரி அது எக்ஸாக இருக்கலாம். ஒன்று வந்து பாஸ் டேடி எனர்ஜி, ஸ்டேபிள் ரிச் பிஸ்னஸ் ஓனர், சிஇஓ, பிக் எனர்ஜி. அடுத்தது வந்து பிளாக்கிங் நெகட்டிவிட்டி, எஸ்கேப்பிங் கிரேசி பீப்புள், ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஹேட்டர்ஸ். ஆக்சுவலாக ஏன் சொல்கிறேன்னா, 2 விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா 2 விஷயம் வருது. உல்ஃப் இன் ஷீப்ஸ் கிளாத்திங். ஸோ இது எனக்கு தெளிவாகவே புரியுது. ஏன்னா உங்களோட பர்சன் பார்த்திங்க அப்படின்னா மேபி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்து அவங்க இப்போ அட்டாக்ல இருக்காங்க. அவங்க மேபி உங்கள் பர்சன் வந்து ஒரு வெல் செட்டில்டு இல்லைனா எஸ்டாப்ளிஷ்டு பர்சனாக இருக்கலாம். ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டு வெல் செட்டில்டு பர்சன். இன்னொருத்தங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மாயை உருவாக்குறாங்க. ஃபேக் ஃப்ளெக்ஸிங் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்க மாதிரி, நான் பயங்கர ரிச், நான் வெல் செட்டில்டு அப்படின்ற மாதிரி ஒரு மாயை உருவாக்கலாம். அவங்கள சுற்றி, இல்லைனா அவங்களே வந்து நல்லவங்க கிடையாது. இந்த உங்களோட எக்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இன்டென்ஷன் சரியில்லை.
அவங்க வந்து உங்ககிட்ட வந்து மேபி உங்ககிட்ட வரும்போது அவங்க ரொம்ப நல்ல நிலைமையில இருக்க மாதிரி ஒரு மாயையை உருவாக்கலாமே தவிர அவங்களோட இன்டென்ஷன் சரியில்லை. மேபி பிரபஞ்சம் வந்து உங்கள் பர்சன் உங்ககிட்ட வரப்போகிறாங்க, ஸோ இந்த மாயையில் நீங்கள் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்டிலிட்டிஸ் உங்கள் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா டாட்ஜிங் புல்லட், அவங்கள சுற்றி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. இப்போ அவங்களோட போராட்டம் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதனால தான் அவங்களோட ஹார்ட் சக்ரா ஹீல் ஆகுறதுல கொஞ்சம் செட்பேக் இருக்குது. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய சேலஞ்சு வந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வரத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். இல்லைனா வந்து அதுக்கு முன்னாடி வேகமாக இந்த பாஸ்ட் எனர்ஜி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராக ட்ரை பண்ணலாம். பட் டோன்ட் ட்ரஸ்ட் தம். ஏன்னா அவங்க வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உல்ஃப் இன் ஷீப் கிளாத்திங். அதாவது ஒரு ஓநாய் வந்து ஓ மை காட், இந்த உல்ஃப் எனர்ஜி ரிப்பீட்டடாக எனக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ பி வெரி கேர்ஃபுல். உங்கள் பர்சன் மேபி இதை தான் சொல்ல விரும்புகிறாங்க, நான் வந்து வந்துட்டுருக்கேன், எனக்கு வந்து என்னை சுற்றி நிறையா கெட்டவங்க இருக்காங்க, நான் இப்போ தான் எந்த வழியில் உங்ககிட்ட வரதுன்னு வந்து பார்த்துட்ருக்கேன். அவங்க நிறையா தே ஆர் ட்ரைங் டு பிளாக் தட் நெகட்டிவ் எனர்ஜி. உங்களை வந்து பாதிக்காத அளவுக்கு இப்போது அவங்களோட ஃபோக்கஸ் அதில் தான் இருக்குது. யாரும் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, இல்லைனா வந்து எப்படி அவங்க வந்து இந்த ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது, அவங்க அந்த ஸ்ட்ரகிள் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்குது, தே நீட் டு ஹீல் ஹார்ட். அவங்க வந்து காதலை சொல்லணும், அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்குது. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். இந்த பாஸ் டேடி எனர்ஜி மேபி உங்களோட எக்ஸோட எனர்ஜியாக கூட இருக்கலாம். டேக் ஹவ் இட் இஸ். பட் உங்கள் பர்சன் வந்து இப்போது ஒரு சின்ன அட்டாக்ல இருக்காங்க. அவங்களோட ஸ்டெபிலிட்டியில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக காதலை சொல்கிற ஐடியா அவங்களுக்கு இருக்குது. பட் மெயினாக இங்கே என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து காமிக் பீப்புள் வந்து கண்டினியூஸாக ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க நினச்சிருக்கலாம், சரி இந்த மந்த்தை சொல்லிடலாம், இல்லைனா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட், இல்லைனா இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஏதாவது முடிவு பண்ணியிருக்கலாம். அதுங்களும் இந்த கூட இருக்க காமிக் பீப்புள், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெனிமீஸ்னால் கெட்டவங்க, ஃப்ரெண்டு மாதிரி இருந்துட்டு முதுகில் குத்துருவாங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்கள சுற்றி ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். அப்படின்னா அவங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்ககிட்ட காதில் சொல்கிறதுல இருக்குமா, பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுல இருக்குமா? ஸோ ஆப்வியஸாக அவங்க வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு உங்ககிட்ட வரலாம் தான் நினைப்பாங்க. பட் தட் இஸ் நாட் த ரைட் வே. ஏன்னா அதுதான் வந்து டெக்னிக் இந்த காமிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அது வந்து ஒரு வார்னிங். பட் அதுதான் இங்கே நடக்குது. அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ பேலன்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. நான் எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதிலேயே டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி குறுக்கு வழியில் உங்ககிட்ட வரப்போகிறேன், நான் எப்படி வந்து இந்த பாதையை அடைய போகிறேன், அவங்களோட எண்ணம் வந்து எப்படி நான் வந்து இந்த தங்கத்தால் இந்த ஒரு கடவுள் உருவாக்குன இந்த ஒரு பீடத்தை வந்து அடைய போகிறேன், அவ்வளோதான். நான் எப்படி என் மனசில் இருக்க இந்த வேதனைகள், இந்த மேபி பாஸ்ட் லைஃப் உண்டாக கூட இருக்கலாம், இதெல்லாம் எப்படி நான் ஹீல் பண்ணிவிட்டு ஒரு நல்ல அழகான அன்போட காதலோடு நான் இங்கே போக போகிறேன், இதுக்கிட்டேருந்து எப்படி எஸ்கேப் ஆக போகிறேன். இப்போ ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு அதில் தான் இருக்குது. ஸோ தே கேன் டேக் டைம். இந்த கேப்பில் இந்த நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது உங்களோட பாஸ்ட் எக்ஸோ இல்லைனா வந்து காமிக் எனர்ஜியாக கூட இருக்கலாம், அது உங்ககிட்ட வந்து ஃபேக் ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பயங்கர ரிச் பூ அப்படின்னு ஏதாவது ஒரு ட்ராமா போடுவாங்க. பட் அவங்களோட இன்டென்ஷன் சரியில்லை. உல்ஃப் இன் ஷீப் கிளாத்திங். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஓநாய் ஆடு மாதிரி தோலை போத்திட்டு உங்ககிட்ட வந்து மே அப்படின்னு கத்தும். ஆனால் அது வாய்க்குள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஓநாயோட பல்லும் நாக்கும் தொங்கின்னு இருக்கிறது. ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் அடடா ஆட்டுக்குட்டி தானே அப்படின்னீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் போட்டு தள்ளி உங்களே தின்னுட்டு போயிடும். ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் இல்லைனா புல்லுக்கட்டு போட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடுறது ஆடா ஓனாயான. நீங்கள் ஸ்டார் எனர்ஜியில் இருக்கீங்க, டிவைன் ஃபெமினின், பேஷனேட் லவ். ஸோ இந்த பர்சனுக்கு வந்து நிறைய ஆங்கர் இருக்குது. இந்த பாஸ்ட் பர்சனுக்கு வந்து நிறைய கோபம் இருக்குது. ஸோ உங்களை வந்து ஒன்றா நீ எனக்கு கிடைக்கணும், இல்லைனா நான் உன்னை அழிப்பேன் அப்படிங்கிற ஒரு 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 தாட் ப்ராசஸ் கண்டிப்பாக இந்த பர்சனுக்கு. பேஷனேட் ஆங்கர். இது வந்து லவ்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து என் கையிலேருந்து நழுவி கீழே விழுது. பிரபஞ்சம் சொல்கிறாங்க இந்த எனர்ஜி எடுக்காதேன்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் த மெசேஜ். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். நீங்கள் வந்து ஸ்டார். இந்த பர்சனுக்கு நிச்சயமாக சைல்டுஹுட் ட்ராமா, சைல்டுஹுட் வூன்ஸ் இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார் அண்ட் சன் நீங்கள் ரெண்டு பேருமே, அதாவது உங்களோட பர்சன் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார் அப்படின்னா உங்களை சன், உங்கள் பர்சன் வந்து சன் மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த சன்னோட ஒளியை தான் வாங்கி விடுவீங்க. இட்ஸ் லைக் ஸ்டார் வந்து அப்படி தான். ஆனால் தூரமாக இருக்கனால உங்களோட ஒளி வந்து ரொம்ப கம்மியாக தெரியுது. பட் ஸ்டாரும் கிட்டத்தட்ட நல்ல பவர்ஃபுல்லான ஒரு இது தான். ஆனால் நீங்கள் அந்த குளுமையை சேர்த்து விடும்போது அது வந்து அழகான ஒரு விஷயமா தெரியும். சன் வந்து சில சமயம் தகிக்கும். அதனால தான். ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பேலன்ஸ்ட் எடுத்துகிட்டு வரணும். உங்களுக்கு வந்து சந்தோஷம் ரொம்ப முக்கியம். தே ஆர் பில்டிங் சம்திங் சாங்குவின்.
ஆப்டிமிஸ்டிக், ஆக்டிவ் அண்ட் சோஷியல். உங்கள் பர்சன் வந்து எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறது, எப்படி வந்து அவங்க வந்து இட்ஸ் லைக் அவங்க வந்து ஃபாலோவர் எனர்ஜியில் தான் இருக்காங்க, இல்லைனா வந்து ஒரு குரூப் செட்டிங்கில் ஒர்க் பண்ணுற ஒரு சினாரியோவில் தான் இருக்காங்க. அவங்க எப்படி அந்த கண்ட்ரோலை திரும்ப எடுக்கிறது, எப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறது, இல்லைனா எப்படி ரியல் பாஸ் எனர்ஜிக்கு போகிறது, அந்த ஃபுல் சன் இஸ் பவர், எப்படி இந்த பவரை ரீகெயின் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு கவுண்டர் பார்ட்டாக இருக்கணும்னா அவங்க வந்து அதே அளவு ஒரு பவரை நான் வந்து மணி பொசிஷனை பற்றி பேசலை. இட்ஸ் லைக் அபவுட் ஹீலிங், அந்த பர்சனல் இண்டிவிஜுவாலிட்டி, அந்த பவர்ஃபுல் எனர்ஜியை பற்றி பேசுகிறேன். ஸோ அது ப்ளஸ் ஸ்டெபிலிட்டியும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இடையில ஏதாவது ட்ராப் வரலாம், கொஞ்சம் ஜாகிரதையாக இரு, நான் வந்துட்டே தான் இருக்கேன், அதுங்களே யாராவது குழப்பவாதிங்க வந்து இலையிற குழப்ப பார்த்தாங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டே அவே அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ப்ரெஸ். கலெக்டிவோட பர்சன் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்ன? கலெக்டிவுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், கலெக்டிவுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், கலெக்டிவோட பர்சன் சொல்ல விரும்புகிற ஒரு பார்த்தீங்கன்னா பவர், கிங். மேபி பாஸ்டில் மெச்சூர் உமன் உங்களை வந்து அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டான பர்சனாக தான் பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் த ஸ்டார், ரொம்ப மெச்சூர்டான பர்சன். உங்ககிட்ட வந்து அந்த தேவையில்லாத ட்ராமா எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. ஸோ அவங்க உங்கள் மாதிரி மெச்சூர்டாக, ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, லைக் அ கிங். அப்போ தான் வந்து நீங்கள் அவங்களோட இட்ஸ் லைக் அதுதான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதைன்னு நினைக்கலாம். அவங்க எதுவாக வேணால் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஏகப்பட்ட மரியாதை இருக்குது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நானும் தகுதியுடையவனை என்னை ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். மேபி பாஸ்டில் இந்த பர்சனுக்கு கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக கரியரில் மட்டும் இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து கல்யாணன்ற கான்செப்டில் அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். சம்ஹவ் வாட் எவர் இவங்க வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து நான் இந்த கெட்ட இவங்ககிட்ட இருந்து, மை காட், ஸ்பிரிட்ஸ் வாண்ட் மீ டு ஷோ தட். ஜெயில் ரிவர்ஸில் பாத்வே தலைகிலா. In the past person, oh my god, marriage reversal. So in the past ex, அவங்க கண்டிப்பாக ஒரு டிவோர்ஸ் சுச்சுவேஷன் கோ த்ரூ பண்ணுறாங்க. மேரேஜ் வந்து ரிவர்ஸில் இருக்குது. இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் பார்த்தின மெசேஜ் கிடையாது. உங்களோட பாஸ்ட் பர்சன் அவங்க வந்து ஜெயிலுக்கு போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது, ஆனால் போக போகிறதில்ல. ஆனால் அவங்க பாதை மாறி போயிட்டாங்க. இந்த பாத்வே வந்து இந்த பர்சன் ரொம்ப தெளிவாக பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இந்த பாஸ்ட் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா பவர், ஈகோ, மேபி பொசிஷனுக்காக நிறைய தவறுகள் பண்ணியிருக்கலாம். அதை வச்சு யாராவது பிளாக்மெயில் பண்ணலாம் அந்த பர்சனை. தே வாண்ட் இட்ஸ் லைக் அவங்க எனர்ஜி ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்குது. மேபி இந்த உல்ஃப் அண்ட் ஷீப் கிளாத்திங் வந்து உங்களோட பாஸ்ட் பர்சனாக இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கவங்களா இருக்கலாம், காமிக் எனர்ஜியாக இருக்கலாம். பட் அது உங்களோட தப்பு இல்லை, அது உங்களோட பேர்டனும் கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்களோட ப்ராக்சிமிட்டியில் இருக்கும்போதே அவங்க இதெல்லாம் செஞ்சுருக்கணும். பட் இப்போது வந்து நீங்கள் தள்ளி போயிட்டீங்க, நீங்கள் கண்ணில் கை கெட்டாத தூரம். நீங்கள் அவங்க வந்து டார்க்னஸில் விழுந்துட்டாங்க. ஆக்சுவலாக பிரபஞ்சம் அவங்களுக்கு இங்கே தான் வழி காட்டியிருக்காங்க. அவங்க சரியான பாதையில் வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த உலகத்துக்குள்ளே இருந்திருப்பாங்க. பட் அவங்க பாதை மாறி போயிட்டாங்க. என்ன அப்படின்னா, மேபி இந்த மேரேஜ்லேருந்து அவங்க சீக்கிரமாக வந்திருக்கணும் வெளியில். ஏன்னா அது வந்து ஒரு குள்ள நரி இவங்ககிட்ட வந்து காசு பிடுங்கிறது அவங்களோட இன்டென்ஷனாக இருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேபி மேரேஜ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கேஸ் போட்டு அவங்கள ஜெயிலுக்குள்ளே தள்ளதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் அது நடக்காது. இட்ஸ் லைக் ஏன்னா ஜெயில் ரிவர்ஸில் வருது. ஸோ தே ஹாவ் டு பி கேர்ஃபுல். பட் தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங். உங்கள் காதல் அவங்களுக்கு நிச்சயமாக கிடையாது. ஆனால் பிரபஞ்சம் ஸ்டில் அவங்க மேலே ஒரு
நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தோட குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு இன்னுமே கைடன்ஸ் கொடுக்க விரும்புகிறாங்க இது மூலம். இல்லைனா அவங்களோட ஹையர் செல்ஃப் வந்து உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறாங்க. இட்ஸ் லைக் இதுதான் நடக்குது, இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க. மேபி இந்த பர்சன் ஈகோ அப்படின்ற ட்ராப்குள்ளே விழுந்திருக்கலாம். அந்த ஃபேக் ஸ்டேட்டஸ், சொசைட்டியில் இருக்க பேர், புகழ், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு மாயை அதுக்கு விழுந்தாச்சு. ஸோ அதனால் இந்த காதல், இந்த தெய்வீக காதல், இந்த டெம்பிள் பாத் இந்த பர்சனுக்கு கிடையாது ஃபார் ஷியோர். அவங்க வந்து இதை வந்து உதாசீனப்படுத்தியாச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கு தூரமாக இருந்து பார்க்குறாங்க. நீங்கள் ஸ்டார், உங்களோட சன்னை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இல்லைனா சன் எனர்ஜி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டுருக்கு. நீங்கள் சந்தோஷத்தை நோக்கி பிரயாணம் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ரொம்ப மெச்சூர்டு உமன், அதை அவங்க பார்க்குறாங்க. பட் இப்போது அவங்க வெளியிலேருந்து உங்கள் உலகத்தை, அவங்களோட பாஸ்ட்டை திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே புரியுது, புரியாமல் இல்லை. இட்ஸ் லைக் அவங்கள சுற்றி ஒரு ஃபேக் எனர்ஜி இருக்குது. ஸோ ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட பர்சன் சொல்ல விரும்புகிற அந்த ஒரு விஷயம். 8 of Wands, Queen of Wands, நீங்கள் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கீங்க இப்போது. அதான் அந்த உலகம் மாதிரி தான் உங்களை எப்படியே அப்சர்வ் பண்ணலாம். இல்லைனா ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போகலாம். 9 of Swords, 8 of Wands. Eight of Swords, Queen of Cups, Divine Feminine Energy. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப அழகான ஒரு இதயம் வச்சுருக்க, இல்லைனா ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் இருக்க ஒரு ஃபெமினின் எனர்ஜி அப்படின்னு. இப்போ அவங்க வெளியிலேருந்து பார்க்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு புது வாழ்க்கையை நோக்கி போயிட்டுருக்கீங்க. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரத்துக்காக ஒரு டிவைன் மாஸ்குலின் எனர்ஜி அவங்களோட எஃபர்ட்டை போட்டுட்ருக்காங்க. இட்ஸ் லைக் தே ஆர் ஸ்டாண்டிங், தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் யூ. ஆனால் இந்த பர்சன் இப்போ உங்கள் வாழ்க்கையை பார்க்குறாங்க. அடடா, நாம் வந்து சரியான பாதையில் போயிருந்தால் இது நம்மளோட காதல் வாழ்க்கையாக இருந்திருக்குமே அப்படின்னு இப்போ பார்க்குறாங்க வெளியிலேருந்து. அதனால தான் உங்கள் பர்சன் உங்களை வார்ன் பண்ணுறாங்க. என்னோடய த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. ஸோ 8 of Wands, 9 of Swords and 8 of Swords. அவங்க வலி ஜாஸ்தியாகிட்டே போகுது. இந்த பர்சனோட வாழ்க்கையில் 2 ஃபெமினின் எனர்ஜி துரோகம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தெளிவாக வருது கார்டு. இந்த பர்சனோட லஸ்ட், மேபி செக்ஷுவல் அடிக்ஷன் அந்த மாதிரி, இல்லைனா வந்து மணி மைண்டட், க்ரீடி எனர்ஜி, அது வந்து 2 ஃபெமினின் எனர்ஜி ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஃபெமினின் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிட்டு, அதனால தான் இந்த வுல்ஃப் அண்ட் ஷீப் கிளாத்திங். அவங்க இந்த பர்சனை வந்து ட்ராப் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்க வேற எங்கேயோ போக ட்ரை பண்ணுறாங்க. இவங்க ஒளிஞ்சிருந்து அவங்கள வந்து ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இல்லைனா ஒரு ஃபேக் ஆஃபர் கொடுக்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா அதே 8 of Swords எனர்ஜியில் ஒரு அழகான ஃபெமினின் எனர்ஜி கையில் இந்த அதே ரேபிட் இருக்குது. ஆனால் இப்போ இந்த ரேபிட் பார்த்திங்க அப்படின்னா பொம்மை, இது உயிரோட உள்ள ரேபிட் இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பர்சனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு சரியான விஷயங்களை செஞ்சு இந்த உலகத்துக்குள்ளே வரத்துக்கு. பட் அவங்க அதை செய்யலை. தே மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. மேபி பிளைண்ட் ஃபோல்டட். எதனால் அப்படின்னா இந்த 2 ஃபெமினின் எனர்ஜியால் காசு ஆசை காட்டி இவங்களை வந்து கண்ணை கட்டி போட்டிருக்கலாம். இப்போது நீங்கள் தனிமையாக இருக்கீங்க. உங்கள் கிட்ட யாரும் இல்லை. நீங்கள் ஸ்டில் அதே குயின் ஆஃப் கப்ஸ் தான். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார், அந்த எனர்ஜியை தான் நீங்கள் இப்போது வெளியில் விட்டுருக்கீங்க. நீங்கள் இதனால் உடஞ்சி போனீங்களா அப்படின்னா இல்லை. உங்களுக்கு தெரியும் உங்கள் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. பிகாஸ் இந்த பர்சன் உங்களை முதுகில் குத்திருக்கலாம். ஏன்னா 9 of Swords இப்போ அந்த ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த ரீடிங். உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்களோ இப்போ அதே துரோகத்தை தான் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் கர்மா. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அழகான பாதை காட்டியாச்சு. நீங்கள் இப்போ வந்து ஒரு அழகான எனர்ஜியில் இருக்கீங்க. அழகான எனர்ஜியை எக்ஸூட் பண்ணுறீங்க, அதை வெளியில் விடுறீங்க. இப்போது உங்கள் உலகம் ரொம்ப அழகாக மாறிடுச்சு. இங்கே ட்ராமா இல்லை, எதுவும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு எம்பரர் வராரு. எம்பரர் அவர் பண்ணுற ரோலை அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ யூ ஆர் ஹாப்பி. உங்களுக்கு தெரியும் உங்களோட பாதை ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. நீங்கள் ரொம்ப தூரம் இல்லை உங்களோட டெஸ்டினி அடையிறதுக்கு அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இந்த பர்சன் தூரமாக இருந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த எனர்ஜியில் தான் உங்களோட எக்ஸ் இருக்காங்க. இல்லைனா வந்து உங்களை யார் முதுகில் குத்துனாங்களோ அவங்களோட எனர்ஜி இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அதுக்குள்ளே
நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தது அப்படின்னா ஸ்டே அவே அப்படின்றாங்க. பிகாஸ் அவங்க வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் யாராவது ஒரு சிலர் குழப்பத்தில் இருக்கலாம். டிவைன் ஃபெமின்னா நீங்கள் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இது இட்ஸ் ஜஸ்ட் அ கன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். நான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன், அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் பண்ண துரோகத்துக்கு, யார் துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கான நியாயம் வரும். அதுக்கு தோளோட தோளாக இருந்து உங்களோட பர்சன் வந்து நிச்சயமாக உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சில விஷயங்கள் செய்வீங்க. அது வந்து உங்களோட லைஃப் பார்த்தா கூட இருக்கலாம். இட்ஸ் ஜஸ்டிஸ். ஓவராலாக பார்த்தா உங்களுக்கு நடந்த துரோகங்களுக்கான நீதி இப்போ கிடைக்க போகுது, இல்லைன்னா கிடைச்சிட்ருக்கு. அதுக்கான முதல் படி தான் இந்த எம்பரர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்றது. இட்ஸ் a வெரி கிளியர் மெசேஜ். நீங்கள் இந்த பேட்டலில் கைவிடுற மாதிரி இல்லை. 8 of Wands எனர்ஜி, யூ ஆர் மூவிங் ஆன். நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி போயிட்டே இருக்கீங்க, பில்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து இதனால் உடஞ்சி போகிறதோ இல்லை வந்து அப்செட் ஆகிறதோ இல்லை. பிகாஸ் உங்களுக்கு தெரியும், யூ ஆர் அ டிவைன் பீயிங். உங்களுக்கு என்ன பண்ணணும், எங்கே போகணும் அப்படின்னு தெரியும். மேபி அது காமிக் ட்வின்னாக கூட இருந்திருக்கலாம் உங்களுக்கு இந்த பர்சன், பாஸ்ட் பர்சன். ஸோ வாட் எவர், யூ ஆர் இந்த ரைட் பாத், உங்கள் பர்சன் ஆன் த வே. ஸோ இடையில ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அது வெறும் டிஸ்ட்ராக்ஷன் தான். ஏன் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த பாஸ்ட் எனர்ஜியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பாஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மேபி அவங்களுக்குமே இந்த ஜெயில் சுச்சுவேஷன் தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கலாம், அது சொல்லலாம். மேபி அவங்க ஆல்ரெடி ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்கலாம். பிரபஞ்சம் வந்து அட்லீஸ்ட் இதை ரியலைஸ் பண்ண பாவத்துலேருந்தாவது பாவத்தையாவது கழிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்கலாம். வாட் எவர், யுவர் லைஃப் இஸ் செக்யூர், யுவர் ஹீரோ இஸ் ஹியர். Focus on your life. Be happy. Jai Sairam. God bless you.